அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வந்து ரூ. 1 டப்பு காயின்னு. நம்மகிட்ட குறைஞ்சது ஒரு 2000-3000 நாணயங்கள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு 99% யூஎன்சி காயின், ஆனால் நாட் யூஎன்சி காயின். அந்தளவுக்கு குட் கண்டிஷனாக இருக்கும். இது மாதிரி கண்டிஷனில் ஒரு செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 700 ருபீஸ் ஆகும். இந்த மாதிரி இவ்வளோ கண்டிஷனில் எல்லாமே கண்டிஷன் தான். இதை தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கண்டிஷன் தான். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷனில் வந்து ஒரு செட்டு நாணயம் வேணும்னா 700 ருபீஸ் ஆகும். நார்மலான இதுலேயே நார்மலாக ஒரு செட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 350 ரூபா ஆகும். நம்மகிட்ட வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா அதில் ஹைதராபாத் மின்ட்டே ஒவ்வொரு நாணயமும் 200 ரூபா. அதில் 6 நாணயம் வரும். அது மட்டும் வாங்கினோம்னா 1200 ரூபா ஆகும். நார்மல் காயின் மும்பை மின்ட் வந்து 100 ரூபாவும், அதில் 8 நாணயம் வரும், 800 ரூபா ஆகும். அதில் ஒரு செட்டு வேணும்னா 2000 ரூபா ஆகும். வலைத்தளத்தில் இந்த நாணயத்தை நீங்கள் ஒரு செட்டு வாங்கினீங்கன்னா 2000 ரூபா. அது யூஎன்சிலாம் கிடையாது, யூஸ்டு காயின் தான். ஆனால் நான் வந்து இந்த கண்டிஷன்லேயே 1700 ரூபா, வெறும் 700 ரூபாய்க்கு கொடுக்கேன். அந்த நார்மல் கண்டிஷன் உள்ள காயின் வந்து வெறும் 350 ரூபாய்க்கு தான் கொடுக்கேன். வேணும்னா ஒவ்வொரு செட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நண்பருக்கான ரெடி பண்ணுறேன், இதிலேருந்து ரெடி பண்ணுறேன். நம்ம வேறு நிறையா இருக்குது. இது தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே நான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், நமக்கு வேணும் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து எனக்கு யூஎன்சி தான் வேணும், மற்ற நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் அந்த நண்பரை பற்றி. உள்ள காயின்ஸ் ஃபுல்லாக குட் கண்டிஷனாக தான் வாங்குவாங்க. சரி, ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பர், அவருக்காக அந்த நாணயம் போய் சேரட்டும் அப்படின்னு இன்றைக்கி இதை வெளியே எடுத்து நண்பருக்கு கொடுக்கேன், ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இது இன்றைக்கி வந்த ஒரு தபால். இன்றைக்கி உள்ளே கொஞ்சம் கரன்சி வந்திருக்கு. இது வந்து 20 ருபீஸு ஃபஸ்ட் இஷ்யூ. ஜெகநாதன் ஏ போட்டிருக்கா, A41 போட்டிருக்கா. யூஎன்சி கரன்சி. மடிப்பு இடிப்பு எதுவுமே இருக்காது. இதனுடைய ஒருத்தர் வந்து 2000 ரூபா. ஒரு தாளின் ரேட்டு வந்து 2000 ரூபா. இது யூஎன்சி கரன்சி தான். இது செகண்ட் இஷ்யூ. சி போட்டிருக்கா, ஏ போட்டிருக்காது. ஆனால் யூஎன்சிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். இது வந்து 1200 ரூபா. இதில் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் வெறும் 500 ரூபா 600 ரூபாய்க்கெலாம் நான் வச்சுருக்கேன். ஆனால் யூஎன்சி எனக்கு எதிர்பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், பின் ஹோல் இருக்கும், அதுக்கப்புறம் பென்சில்ட்டு எழுதியிருக்கும், பேனாட்டு எழுதியிருக்கும். இங்கிட்ட எல்லா பக்கமே ஒரு கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது அதில் வந்து. இது 1200 ரூபா. இது ரெண்டுமே சி இன்செட் தான். இதே நம்பர் தான் தருவேன், வேறு இதை காமிச்சிட்டு வேறு நம்பர் தர மாட்டேன். வேறு என்கிட்ட இல்லை, நீங்கள் கேட்டாலும் இல்லை. இது வந்து ஒரு ஆஃப் டைகர் பட்டாச்சாரியா. இந்த ஆஃப் டைகரில் இது வந்து இன்சைடு ஃபேஸ். டைகர் வந்து இன்சைடு ஃபேஸ். கரன்சி கேட்டலாக் எடுத்து காமிச்சிட்டுமா? என்னோடய பதிவு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாகுது. அது சில பார்க்குறவங்களுக்கு வந்து கரன்சியை பார்க்கணும், ரேட்டு சொல்லணும், போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த இது இவ்வளோ விவரங்கள் தேவைப்படாது. ஆனால் சில நண்பர்களுக்கு தேவைப்படுது. இதில் வந்து இப்போ காமிச்சோம்ல, இந்த கரன்சியில் வந்து எல்கேஷா கிடையாது. நீங்கள் இதில் தேட வேண்டாம். இதில் வந்து எல்கேஷா கிடையாது. ஒன்லி பட்டாச்சாரியா மட்டும்தான். ஒரே ஒரு இஷ்யூ தான். இதில் வந்து ஃபஸ்ட் இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ, தேர்ட் இஷ்யூ அப்படிலாம் கிடையாது. இது வந்து ப்ரௌன் கலர். 2 ருபீஸ்லேயே இது ஆலிவ் கிரீன், இது ப்ரௌன், இது ரெட்டு. இது அவுட் சைடு ஃபேஸ், இது இன்சைடு ஃபேஸ். இது இன்சைடு ஃபேஸில் இது ஆலிவ் கிரீன். இது ஒரு தாள் 1000 ரூபா. இது இன்சைடு ஃபேஸில்
ரோஸ் இந்த கலர் ரெண்டுமே பட்டாச்சாரியம் மட்டும்தான். இதில் வந்து நீங்கள் எல்கேசாவை தேட வேண்டாம். ஆனால் ஐயங்காரில் இருக்குது. ஐயங்காரில் வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த இருக்கிற ராமாராவ் போட்டிருக்குல்ல, இந்த ராமாராவ் போட்டிருக்கிறதுல லாஸ்ட் இஷ்யூ வந்து ஐயங்கார் போட்டிருக்கும். இந்த இருக்குது ஐயங்கார். இது வந்து எல்லா ஃபேஸுமே பின்பக்கம் இதில் காமிக்க முடியாது. இதில் எல்லா ஃபேஸுமே அவுட் சைட் வெளிநோக்கி இருக்கும். இதில் வந்து உள்நோக்கி இருக்கும். நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது அவுட் சைட், இது இன்சைட். இதில் வந்து நீங்கள் ஐயங்காரை தேட வேண்டாம். இதில் வந்து பட்டாச்சாரியாவில் வந்து இதனுடைய வருஷம் வந்து 1962, 18/7/62. அந்த கரன்சியை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். யூஎன்சி கரன்சி காமிச்சிட்ருக்கேன். ஒரு கரன்சி 1000 ரூபா. ஒன்று இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கு. அது இருந்தெல்லாம் காலியாக போச்சு, இன்றைக்கி வந்திருக்கு. இன்சைடு ஃபேஸில் உள்ளது. நம்பர் பார்த்துக்கோங்க. முதல்ல 216, 235. இதை பாருங்கள், எல்லாம் பி தான். இதுவும் B40 தான், இதுவும் B40 தான். 292, 424, 292, 426, 292, 427, 292, 439. இந்த நம்பர்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது யூஎன்சி ஒரு கெட்டு கரன்சின்னு சொல்லி. B40லேயே ஒரு கெட்டு கரன்சி. இது மொத்தமே வந்திருக்கிறது 5 கரன்சி தான் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் 4 கரன்சி மட்டும் இதில் சேல் பண்ணுவேன். எனக்கு ஒன்று கண்டிப்பாக இதில் வேணும். ஒரு கரன்சி ஈச் 1000 rupees. அது குறைஞ்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரேட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நல்ல பொருள் வேணும், யூஎன்சி வேணும், ரேர் வேணும் அப்படிங்கிற லட்சமே கூட 100-200 கொடுத்து தான் ஆகணும். நம்ம அப்படி கொடுத்தோம் இதை வாங்குகிறோம். இது என்ன தெரியுமா? இது த இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, சுதந்திரத்துக்கு பிறகு, குடியரசுக்கு பிறகு இந்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னரால் வெளியிடப்பட்ட ஃபஸ்ட்டு 10 rupees. இது இந்த தாள். இதில் நீங்கள் கொஞ்சம் விவரம் சொல்லித்தரேன். இது வந்து மற்ற தாள்களிடம் 100-200 குறைச்சி கொடுப்பேன். என்ன, அதுக்கு அடுத்து இன்னொரு தாள் எடுத்துக்கிடுவோம். இது வந்து நீங்கள் டஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. இந்த ஓரமாக இருக்கா, இது வந்து டஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. அது டஸ்ட்டு கிடையாது. அப்போ உள்ள தாள்கள் எல்லாத்துலேயுமே இந்த ரவுண்டு செவ்வக வடிவில் ஒரு கட்டத்தில் ரூபாத்தாள் இருக்கா, இது போக இதில் ஓவல் சைஸில் ஒரு பிரிண்ட் இருக்கும். இப்படி இந்த பக்கம் வருதா, ஒரு தாள் மட்டும் தனியாக காமிக்கிறேன். எல்லா தாள்லையுமே வரும். அப்போ வந்து 50 ரூபா தாள் கிடையாதுல்ல. இந்த சைடு வரும், இந்த சைடு இப்படி வரும். இந்த இந்த இடத்துல கட்டாகி முட்டை வடிவத்தில் இந்த சைடும் இப்படி வரும். இந்த 4 மூலையும் கட்டாயிரும். இந்த சைடும் கீழேயும் வரும். ஒரு ஓவல் சைஸில் ஒரு பிரிண்ட் வர்றதுனால உங்களுக்கு இந்த இடத்துல டஸ்ட் மாதிரி தெரியும். இது டஸ்ட்டு கிடையாது. சரி, இது ஃபஸ்ட்டு இஷ்யூ அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட் இஷ்யூக்கும் செகண்ட் இஷ்யூக்கும் எப்படி இங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செகண்ட் இஷ்யூவில் வந்து இப்போ இதில் வந்து நல்லா வெளிப்படை அங்கிட்ட ஒரு 10 இருக்குது. இது போக வெளிப்படை ஒரு 3 10 இருக்குது. 1 2 3 10 பியூர் ஒயிட்டில் இருக்கா. இது ஒயிட்டு, இது டிசைனு, இது ஓவர் டிசைனு, ருபீஸ்னு எழுதின டிசைனு. மொத்தம் 1 2 3 4 10 நியூமராலிட்டி பிரான் இருக்குது. இது வந்து ரிட்டர்ன் 10 rupeesன்னு இருக்குது, இது ருபீஸ்ன்னு இருக்குது. இந்த 1 2 3 4 இருக்கா. செகண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இதில் 1 குறையும், 1 2 குறையும். இப்போ காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் வலதுபுறம் மட்டும் நம்பர் எழுதியிருக்கும், இடதுபுறம் நம்பர் எழுதியிருக்காது. ராமாராவ் கையெழுத்து போட்டிருக்கும். செகண்ட் இஷ்யூவில் வந்து 2 சைடும் நம்பர் எழுதியிருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஒரு நிமிஷம் இந்த பாருங்கள். இது ஒரு படிப்பு மாதிரி தான். 1 ரூபாயா 10 ரூபா. 10 ரூபாயில் இந்திய குடியரசுக்கு பிறகு, சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு வெளியிடப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னர் ராமாராவ். புரியுதா? சிடி தேஷ்முக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து நியமிக்கப்பட்ட இவர் கவர்னர். சிடி தேஷ்முக்கு தான் இந்தியாவினுடைய கடைசி பிரிட்டிஷ் கவர்னர். இவர் இந்திய கவர்னர் கிடையாது. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார். இவருக்கு அப்புறம் 1950 நியமிக்கப்பட்டவர் ராமாராவ். இவர் தான் இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர். இவர் தான் 3 இடத்துல வந்தது தான் 10. 1 2 3 4 இடத்துல 10 இருக்கா. இந்த சீரியல் நம்பர் ஒரு சைடு தான் உண்டு, இந்த சைடு கிடையாது. இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. என்ன, இந்த மேலே சிடி தேஷ்முக் கையெழுத்து போட்டிருக்குல்ல, அதே மாதிரி அடித்தது ஃபஸ்ட்டு இஷ்யூ. இதுக்கு அடுத்து வந்து செகண்ட் இஷ்யூ. இது செகண்ட் இஷ்யூவில் வந்து
1 2 அவ்வளோதான். இதில் வந்து 4 இடத்துல போட்டிருக்கும், இதில் வந்து 2 இடத்துல போட்டிருக்கும். இந்த சென்டரில் இங்கிட்ட 10 போட்டிருக்கும். இதில் சென்டரில் 10 போட்டிருக்காது. இடது பக்கம் வந்து 10ன்னு போட்டு ருபீஸ்னு எழுதியிருக்கும். இந்த எழுதியிருக்கு பாருங்கள். இதில் வந்து எழுதியிருக்காது, நம்பர் இருக்கும். ஒரே நம்பரு 2 பக்கமும் இருக்கும். D54962234 இங்கே இருக்கா? ஒரே நம்பர் ஒரே பக்கத்தில் ஒரே நம்பர் 2 பக்கம் தேவை கிடையாது. அல்லது கொஞ்சம் மேலேயும் கீழையும் கூட போட்டுக்கலாம். இது 2 எண்ணம் ராமராவ் கையெழுத்து 2 எண்ணம் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் விஷயம் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்துக்கிட்டிங்களா? ஒரு சைடு தான் நம்பர் இருக்கும். முன்னாடியே 1 2 3 4 இடத்துல 10 10ன்னு எழுதியிருக்கும். பின்னாடி வந்து எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 8 விதமான லாங்குவேஜில் வந்து ரூபியினுடைய பேர் எழுதியிருக்கும். 3 6 7 8 5வது இடத்துல 10 ரூபாய்னு தமிழ் எழுதியிருக்கும். இதில் வந்து இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷை சேர்த்தா 9 வரும். இந்த சீரியலில் இங்கிலீஷ் வராது. கீழே வந்து 10 ரூபீஸ்னு எழுதியிருக்கும். 10 ரூபீஸ்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கும். இது மாதிரி ஒரு இன்றைக்கி வந்து 4 நாள் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். வெரி ரேர் டிமாண்ட், ஃபஸ்ட் இஷ்யூ, ஒரு குட் கலெக்ஷனு, கலெக்டர்ஸ் சாய்ஸ். கலெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கரன்சி ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. அவ்வளோ எளிதிலாக இந்தளவுக்கு கண்டிஷனில் நீங்கள் எந்த ஒரு வலைத்தளத்துலேயும் அல்லது மற்ற நண்பர்களிடையும் யூடியூப் சேனல்லையுமே அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வாங்குறது கொஞ்சம் சிரமம். இது ஒரு அருமையான ஒரு நண்பர். அவர் வந்து அவருடைய குட் கலெக்ஷன், நல்ல ஒரு கலெக்ஷன்லேருந்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தான் வந்திருக்கு இது. 1 நம்பரையும் பார்த்துக்கோங்க. எந்த நம்பர் வேணும்னு சொன்னால் அந்த நம்பரே கூட நான் தருவேன். 1 இந்த நம்பர் என்னது? CO, இது DO D18, இது C0 45 26 11, இது 21 38 90 21 38 90. அதுக்கு அடுத்தது B இருக்குது, C இருக்குது, D இருக்குது. 87 36 75 ராமராவ் தான். எல்லாமே ஃபஸ்ட்டு விஷயம் தான். இந்த இடத்துல BCD 3 இருக்குது. B கீழே C, இது D, இன்னொன்று என்னது? 2D அவ்வளோதான். Dயில் 2 இருக்குது. D ஃப்ரீ பிக்ஸில் 2 இருக்குது. 52 58 28 இந்த 4 கரன்சி இருக்குது. புக்கில் இதனுடைய என்ன ரேட்டுன்னு நீங்கள் காமிச்சிட்டோமா? புக்கில் இந்த கரன்சி ஒரு கரன்சி என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது புக்கோட ரேட்டு. நீங்கள் என்ன ரேட்டுன்னு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதை 4 கரன்சி தான் இருக்குது. 1 என்னுடைய கலெக்ஷனுக்கு வேணும், என்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டேன். அதனால் இது 1 எடுத்து வைப்பேன். நீங்கள் யார் எந்த நம்பர் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க நம்பர் நான் வச்சுக்கிறேன். இது 5 இருக்குது, ரேட்டு சொல்லிட்டேன். இந்த ரூபா வேணுங்கிறவங்க மட்டும் எனக்கு தொடர்புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த நம்பரு என்னன்னு பார்த்து நீங்கள் தெளிவாகவே வாங்கிக்கலாம். என்ன விலைக்கு வாங்கியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும், என்ன விலைக்கு தரப்போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி இந்த கரன்சியினுடைய ஒரு முக்கியத்துவம் இம்பார்ட்டண்ட் புரிஞ்சவங்களுக்கு இதனுடைய விலை என்னென்னு தெரியும். நேராக என்னுடைய லைனுக்கு நீங்கள் வரலாம். இது ஒன்றில் மட்டும் லேசங்கிட்ட ஒரு இது மாதிரி தெரியுது, மற்ற இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, மற்ற கரன்சிலெல்லாம் ஒன்றும் தெரியாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபுல்லாக ஷட் டவுன், அதனால் காயின்ஸ் எதுவுமே ஸ்டேட்டஸ்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ நான் போடலை. இன்றைக்கி இந்த ஷட் டவுன் ஆனதுனால எனக்கு நல்ல ஓய்வு. இப்போ தான் கரண்டே வந்துச்சு, இப்போ தான் இந்த பார்சல் வந்துச்சு, உங்களுக்கு போட்டேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஃபஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூலாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கி. இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த எல்லா கரன்சியுமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கரன்சிகள். நன்றி.